ஸோ அகைன் வந்து ஃபோர்த் கொஸ்டின் வந்துட்டோன்னா, இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நம்ம சர்வேல அப்போ கேட்டிருந்தாங்க. ஸோ என்ன கொஸ்டின்னா, பீப்புள் சே ஸ்பூன் ஃபீடிங் இஸ் நாட் ப்ரொவைடட் இன் காலேஜஸ். அக்கார்டிங் டு மீ 4 hours of spoon feeding with 4 hours of self development is needed. So when I will get this? Okay, a very nice question. அந்த பர்சனுக்கு வாழ்த்துக்கள். அருமையான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அது ஒரு நம்மளுக்கு வந்து இன்ஜினியரிங் மேல ஒரு தாகம், ஒரு அஃபெக்ஷன் இருக்கனாலதான் இந்த மாதிரி அவங்க ஒரு ஃபீலிங்கோட இந்த கொஸ்டின்ஸ் கேட்க முடியுதுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னா, நம்ம காலேஜஸ், இன்ஜினியரிங் காலேஜஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, நம்மளுக்கு வந்து எல்லாருமே ஒரு சப்ஜெக்ட், ஒரு தியரி பேப்பர்னா ஒரு 45 hours, ஒரு ப்ராப்ளமேட்டிக் பேப்பர்னா ஒரு 60 hours, 75 hours, இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்கு. நம்ம இன்ஜினியரிங்ல எஜுகேஷன் சிஸ்டத்துல இப்படி ஒண்ணு இருக்கு. ஸோ நாங்க ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் நாங்க என்ன பண்றோம்னா, நான் ஒரு ஃபேக்கல்டி. ஸோ அதனால என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்றேன். எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 45 hours கிளாஸஸ் இருக்குன்னா, நாங்க வந்து உங்களுக்கு செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்கோ அல்லது நீங்க லைஃப்ல நல்லா லீட் பண்றதுக்கோ அப்பார்ட் ஃப்ரம் பியாண்ட் சிலபஸ்க்கோ கொண்டு போக கூடாதுன்ற ஒரு எண்ணங்கள் எங்களுக்கு கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கங்க. எல்லா டீச்சர்ஸுக்குமே நான் ஸ்ட்ராங்கா சொல்றேன், ஒரு 90% ஆஃப் டீச்சர்ஸ் கூட சொல்லிக்கிறேன், 10% கூட ஏதோ விட்டுருங்க. 90% ஆஃப் டீச்சர்ஸுக்கு வந்து நம்ம குழந்தைங்க, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபண்டமெண்டல்ஸ்லயும் கான்செப்ட்லயும் அப்பார்ட் ஃப்ரம் செல்ஃப் டெவலப்மெண்ட்லயும் அவங்க தெரிஞ்சுக்கணும்னு அவங்களுக்கு சொல்லித்தரணும்னு ஆசைப்படுவாங்க. டியூ டு அகடாமிக் ப்ராசஸ், அதாவது நம்மளுக்கு வந்து இத்தனை டேட்டுக்குள்ள நம்மளுக்கு ஒரு ஷெட்யூல் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த டேட்டுக்குள்ள நமக்கு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ற இந்த டேட்ல நீங்க யூனிட் ஃபர்ஸ்ட் மாடல் முடிக்கணும், செகண்ட் மாடல்ஸ் முடிக்கணும் அப்படின்றனால வந்து என்னன்னா, உங்களுக்கு ஹவர்ஸ் வந்து ஃபேக்கல்ட்டிக்கு வந்து அதிகமா கிடைக்கிறது இல்லை. அவங்களுக்கு ஒரு லிமிட்டட் பீரியட்ஸ் தான் கிடைக்குது. அப்படின்ற பட்சத்துல என்ன பண்றாங்கன்னா, எல்லா ஃபேக்கல்டிஸுமே நம்ம குழந்தைகளுக்கு சிலபஸை நம்ம கவர் பண்ணா போதும் அப்படின்ற மென்டாலிட்டி மாறிடுது. அண்ட் தென் அவங்களுக்கு வந்து என்னன்னா, நம்ம அப்புறம் வந்து ஏதாவது அவங்க சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா, இஃப் பாசிபிள் என்ன ஆகுதுன்னா, அவங்க வந்து அந்த ஃபேக்கல்ட்டியோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து குழந்தைகளுக்கு வந்து இப்படிலாம் நீங்க கத்துக்கணும்ப்பா, நீங்க வந்து உங்களை டெவலப் பண்றதுக்கு, செல்ஃப் டெவலப்மெண்ட் பண்றதுக்கு நீங்க இந்த மாதிரிலாம் இப்ப நாங்க வந்து என்ன சொல்றீங்க, நீங்க வந்து நாங்க எல்லாத்தையுமே எங்களால சொல்லித்தர முடியாது, நீங்க தான் வந்து படிச்சுக்கணும், நாங்க வந்து எங்களுக்கு தேவையான ஒரு சின்ன கான்செப்ட்ஸை வந்து நாங்க சொல்லி கொடுத்துருவோம், மிச்சதான் நீங்க தான் டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்க சொல்லிடுறீங்க. எல்லா காலேஜும் அப்படி சொல்லிட்டு இவ்வளவுதான் நாங்க எங்களால எஃபர்ட் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க குழந்தை கேட்டுக்கணும், நாங்க எப்படி எங்களை செல்ஃப் டெவலப் பண்றது, எங்களை வந்து நாங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது அப்படின்ற பட்சத்துல வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா, அதுக்கு ஃபர்ஸ்ட் திங் அவங்களுக்கான போதுமான ஹவர்ஸ் இருக்காது. அந்த ஒரு கிளாஸை கம்ப்ளீட் பண்ணக்கூடியதுக்கு லிமிட்டட் ஹவர்ஸ் இருக்கும். ஸோ அதனாலதான் அவங்களால ஃபேக்கல்டிஸ்னால வந்து ஃபுல்லா வந்து அதே மீறி சில ஃபேக்கல்டிஸ் கண்டிப்பா சொல்லி தரதான் செய்யறாங்க. அது பேஸ்ட் ஆன் ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து. செகண்ட் திங் வந்து நம்ம செல்ஃப் டெவலப்மெண்ட் பண்றதுக்கு வந்து நீங்க வந்து ஃபேக்கல்ட்டி அப்ரோச் பண்ணுங்க. இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும், எங்களை வந்து சொல்லித்தரதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம், நீங்க அதுல இன்வால்மெண்டா. இப்ப நாங்க போறோம், நானா ஒரு சைட்ல இருந்து உங்களுக்கு விருப்பமே இல்லாம பட்சத்தில் நான் பாட்டுக்கு உங்களுக்கு இப்படி டெவலப் பண்ணுங்கப்பா, இப்படி ப்ரொஃபஷனலா இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தா, விருப்பமே இல்லாட்டினா வந்து அது வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காது. அப்ப அந்த அவர் என்ன பண்ணிருவீங்க, நீங்க ஜாலியா போய் ஒரு லெசர் அவர் மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்குவீங்க. ஸோ அப்படி நம்ம இன்ட்ரெஸ்டோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்களா ஓன் இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஃபேக்கல்ட்டி அப்ரோச் பண்ணிட்டு ஒரு அவர் எங்களுக்கு கொடுங்க, நீங்க அதுக்கு வந்து சாஃப்ட் ஸ்கில் எக்ஸ்பர்ட்டை வந்து அதை வச்சு எங்களை ட்ரெயின் பண்ணுங்க அப்படி நீங்க இன்வால்வ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து ஹெல்ப் பண்றதுக்கு ஃபேக்கல்டிஸ் ரெடியா இருக்காங்க. அதுக்கு நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி இன்வால்மெண்டோட இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க, அதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. அப்படி உங்களுக்கு இன்கேஸ் ஏதாவது ஒரு சுச்சுவேஷனால உங்களுக்கு வந்து அந்த மாதிரி வாய்ப்புகள் அமையல அப்படின்னா, உங்களுக்கு நிறைய சாஃப்ட் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கு நிறைய வெப்சைட், நிறைய சோர்சஸ் இருக்கு, அதை பார்த்து நம்ம டெவலப் பண்ணிக்கோங்க. நிறைய ட்ரெயினர்ஸ்லாம் இருக்காங்க, நிறைய ஃபேக்கல்டிஸ், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அப்ரோச் பண்ணி உங்களே நீங்க டெவலப் பண்ண முயற்சி பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னை எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் ஒரு பெருமையா சொல்ல விரும்பல,
நான் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட். நானா வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிக்கிறப்ப நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, எனக்கு தமிழ் இங்கிலீஷ் தெரியுதோ தெரியலையோ அடுத்த விஷயம், சரிங்களா. ஆனா வந்து ஐ ட்ரை டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ், முயற்சி பண்ணுவேன். மற்றவங்கள்ட்ட உங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுறப்ப நானா முயற்சி பண்ணுவேன். நமக்கு ஒரு விஷஸ் நல்லா எக்ஸாம் எழுதுங்க, அது நம்ம வந்து மச்சான் நல்லா எக்ஸாம் எழுது அப்படி சொல்றதுக்கு பதிலாக நம்ம அதுக்கு அப்படி இன்ஸ்டன்டா ஆல் தி பெஸ்ட் மச்சான், ரைட் வாட் எவர் யூனோ, ஸ்டே கூல் இன் எக்ஸாம் ஹால், இப்படி இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இந்த மாதிரி நம்ம சொல்ற பட்சத்துல நம்மளுக்கு வந்து நம்ம டெவலப் பண்ணிக்கணும். கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்னாலும் சரி, நம்மளை செல்ஃப் டெவலப்மெண்ட்னாலும் சரி. அப்ப டெவலப் பண்றப்ப வந்து நம்ம அதை வந்து மற்ற ஃபேக்கல்ட்டிட்ட நம்மளை வந்து கரெக்ட் பண்றதுக்கு கொஞ்சம் எதுவா இருக்கும். ஸோ அதனால வந்து நீங்க வந்து அதை பத்தி நீங்க ஒரி பண்ணாதீங்க டியர் ஸ்டூடெண்ட். நீங்க அதை பத்தி நம்மளுக்கு வந்து செல்ஃப் டெவலப்மெண்ட் பண்ண முடியல, எங்களால இவ்வளவுதான் கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி நீங்க யோசிக்காதீங்க. நம்ம அது போக நம்மளை டெவலப் பண்றதுக்கு நிறைய சோர்சஸ் அவைலபிலிட்டி இருக்கு, இன்டர்நெட்னாலும் சரி எல்லாமே இருக்கு. நீங்க ஃபேக்கல்ட்டி அப்ரோச் பண்ணுங்க, நீங்களா இன்வால்மெண்டோட பண்ணுங்க, கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களுக்கு என்ன விஷயம்னாலும் ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இங்க இருப்பாங்க. நீங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் என்ன யோசிப்பாங்க, ஒரு 2 டைம் நீங்க கேட்பீங்க, தம்பி போப்பா அப்புறமேலப்பா அப்படின்னு சம் ஃபேக்கல்ட்டி சொல்லுவாங்க, நடக்கும். பட் ஆனா அதுக்கடுத்து நீங்க கேட்டுக்கிட்டே அப்ரோச் பண்ணுங்களே, அவங்களே இன்வால்மெண்டோட வந்துருவாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க, நீங்க என்ன ஏன் அப்படி அவங்க சொல்லி தர மாட்டாங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். சம்டைம் அவங்களுக்கு ஏதாவது ஒர்க் இருக்கலாம், ஒர்க் பிஸி இருக்கலாம், ஏதாவது ஷெடியூல் இருக்கும், வேற ஒர்க் அலாட் பண்ணிருப்பாங்க, அப்படி மேபி இருக்கலாம். அவங்க ஃப்ரீயான டைம்ல நீங்க அப்ரோச் பண்ணுங்க, கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்க அதை பத்தி ஒரி பண்ணாதீங்க, நீங்களும் உங்களோட எஃபர்ட் எடுங்க, கண்டிப்பா நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சனா ஆகலாம். ஓகே, ஸோ 1.5 மில்லியன் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து வெளில வராங்க. ஸோ எல்லா பேருக்குமே பெர்ஃபெக்ட் ஜாப் கிடைக்குமா அப்படிங்கிறது வந்து சந்தேகம்தான். அப்படி இருக்கும்போது வந்து இன்ஜினியரிங் வந்து இந்தியாவில் வந்து அன்சக்சஸ்ஃபுல்லாக இருக்காங்க. இன்ஜினியர்ஸ் வந்து எஸ்பெஷலி இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் வந்து இந்தியாவில் வந்து அன்சக்சஸ்ஃபுல்லாக இருக்காங்க. இதுக்கு என்ன காரணம்? ஓகே, நைஸ் கொஸ்டின் ரூபன். ஃபர்ஸ்ட் திங், ஒரே ஒரு விஷயம் வந்து என்னன்னா, 1.5 lakhs இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் வந்து ஒவ்வொரு வருஷமும் வெளியில வராங்க நம்ம இந்தியாவில். ஸோ அவங்களோட வெளியில வர்றது என்னன்னா, நிறைய பேரோட இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னன்னா, அவங்க வந்து பாஸ் பண்ணணும், நான் வந்து ஆல் கிளியர் பண்ணணும், அந்த ஒரு அதுல நிறைய ஒரு சில பேர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் பாஸ் பண்ணா போதும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியோட வெளியில வராங்க நிறைய பேர். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பாத்தீங்கன்னா, நான் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பெர்சன்டேஜ் விஷயம் நம்ம டிஸ்கஸ் பண்ணாம ஜஸ்ட் அஸ்யூம் தட் ஒரு 50% ஆஃப் ஸ்டூடெண்ட் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து இந்த கோர்ஸ் எடுத்திருக்கேன், இதுல நான் சைன் ஆகணும், அந்த மாதிரி மென்டாலிட்டியோட வெளியில வராங்க, சரிங்களா. அடுத்து ரிமைனிங் ஒரு 30% ஆஃப் ஸ்டூடெண்ட் வந்து எப்படின்னா, நான் பாஸ் பண்ணா போதும், எனக்கு வந்து டிகிரி கிடைச்சா போதும் அப்படின்ற மென்டாலிட்டியோட வெளியில வராங்க. ரிமைனிங் 20% ஆஃப் ஸ்டூடெண்ட் என்ன ஆகுதுன்னா, அவங்க வந்து விருப்பம் எதுவுமே இல்லாம வந்துட்டு அவங்க வந்து என்னன்னா ஜஸ்ட் வந்து ஏதோ ஒண்ணு பை லக்கு ஏதோ ஒண்ணு எப்படி எழுதி முடிச்சு எப்படியோ வெளியில வந்துட்டா போதும்ப்பா அப்படின்ற அவங்களுக்கு வந்து இன்ஜினியரிங் சுத்தமா இருக்காது. ஆனா வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேற ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணணும், ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணணும் அப்படின்றது இதுல வந்து பேருக்கு பின்னாடி அப்படின்னு இருக்கணும் அப்படின்றதுனாலதான் வர்றாங்க. அப்படின்ற பட்சத்துல அந்த 50% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து சரியான இடத்துல வந்து ஒர்க் பண்றாங்க, நல்ல ஒரு சேலரியோட இருக்காங்க. இன்னொரு ஒரு விஷயம், ரிமைனிங் 50% நம்ம எப்படி ஃபில்ஃபில் பண்றதுன்னா, இன்ஜினியரிங் நான் ஒரே ஒரு அட்வைஸ் பண்றேன், இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரே ஒரு விஷயம் நான் சொல்ல வர்றது என்னன்னா, நீங்க படிக்கிற சமயத்திலே வந்து ஏன் வந்து வேலை கிடைக்கல அப்படின்னு நான் சொல்ல வர்றதுன்னா, அன்எம்ப்ளாய்மெண்ட் ஏன் இந்தியால இருக்கு அப்படின்றனாலதான் ஒவ்வொரு கம்பெனியும் எவ்ரி கம்பெனி எக்ஸ்பெக்ட் ஒரு ஸ்கில்டு பர்சன் இன்ஜினியர்ஸ் தான் வந்து எதிர்பார்க்கிறாங்க. இஃப் யூ ஆர் ஸ்கில்ட், நீ வந்து உன்னோட ஃபீல்டுல ஸ்கில்டு நாலேஜோட இருந்தா டெஃபினெட்லி யூ கேன் கெட் எக்ஸாம், அதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை.
நம்ம வந்து இண்டஸ்ட்ரியல்லையும் சரி, ஒரு நம்ம இந்தியால உங்களுக்கு ஸ்கில்டு மெயினா தேவை, அந்த சப்ஜெக்ட் டெக்னிக்கல் ஸ்கில் தேவை. தென் செகண்ட் திங் வந்து இன்னோவேட்டிவ் அண்ட் கிரியேட்டிவிட்டி மைண்ட் இருக்கணும். எல்லாருமே நம்ம பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எல்லாருமே ஒரே ஒர்க்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இட்ஸ் நாட் ஏ சக்சஸ். எல்லாரும் ஒரு வழியில போறாங்க, நம்ம அது வந்து நம்ம ஒரு சக்சஸ் பீப்புள் கிடையாது. நம்ம இன்னோவேட்டிவா, நம்ம ரிசர்ச் ஓரியன்டா, ஒரு டிஃப்ரெண்ட் கிரியேட்டிவிட்டி மைண்டோட நம்ம செயல்பட்டோம்னா கண்டிப்பா யூ கேன் கெட் எ ஜாப். அண்ட் தேர்ட் திங், நம்மளுக்கு வந்து ஸ்கில் பேஸ்டு எஜுகேஷன் நம்மள்ட்ட இல்லை, சரிங்களா? நம்ம இந்தியால லேகிங்கிறான ஸ்கில் பேஸ்டு எஜுகேஷன். நம்ம வந்து சிலபஸை கவர் பண்ணக்கூடிய எஜுகேஷன், சிலபஸை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி முடிக்கிறோம். அதை வந்து நம்ம வந்து என்னன்னா ப்ராக்டிக்கல் ஓரியன்டோட, நம்ம வந்து இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன் ஓரியன்டோட நம்ம படிச்சோம்னா டெஃபினெட்லி யூ கேன் கெட் எ, சரிங்களா? அதுக்கு அடுத்து நம்ம லேகிங் ஆஃப் சாஃப்ட் ஸ்கில் வந்து லேகிங்கா இருக்கு. தென் வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில் லேகிங்கா இருக்கு. மோட்டிவேஷன் இல்லை. இந்த மாதிரி ரீசன்னாலதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அன்எம்ப்ளாய்மெண்ட் இந்தியால அதிகமா இருக்கக்கூடிய காரணம். இன்னொரு ஒரு விஷயம் மெயினா வந்து நம்ம அன்எம்ப்ளாய்மெண்ட்டை நம்ம போக்குறதுக்கு நம்ம ஒரே ஒரு வழி என்னன்னா, நீங்க ஒன்ஸ் இஃப் யூ ஆர் சூசன், நம்ம இன்ஜினியரிங் சூஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரம் ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே யூ ஆர் ஏ, நீங்க என்ன டொமைனோ, எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் மெக்கானிக்கல் ஆர் சிவில், ட்ரிபிள் இ, எலக்ட்ரிக்கல் கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன், வாட் எவர் கோர்ஸ், எந்த கோர்ஸ்னாலும் சரி, ஒன்ஸ் யூ ஜாயின் த ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணிட்டாலே அதுல இன்வால்மெண்டோட செய்யணும். நம்ம டிபார்ட்மெண்ட்ல என்னென்ன மாதிரி எமர்ஜிங் ட்ரெண்ட் இருக்கு, அதுல என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, என்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்கு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க கத்துக்கணும். ஃப்ரம் தி பிகினிங்ல இருந்தே, நம்ம ஃபைனல் இயர்ல கத்துக்கணும்னு நினைக்க கூடாது. ஃப்ரம் பிகினிங்ல இருந்தே உங்களை இன்டர்ன்ஷிப் போகலாம், இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் போய் உங்களை டெவலப் பண்ணிக்கலாம். அப்படி பண்றப்ப வந்து நீங்க ஃபைனலா வரப்ப ஒரு ஸ்கில்டு இன்ஜினியரா வரலாம். அப்பார்ட் ஃப்ரம் பியாண்ட் சிலபஸுக்கு பிறகு உங்களுடைய நம்ம சொசைட்டில இண்டஸ்ட்ரியில என்ன ரெக்யர்ட், என்ன தேவை, அதை அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கு தகுந்தபடி உங்களை எக்யூப் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அன்எம்ப்ளாய்மெண்ட் இந்தியால இருக்காது. அதனால வந்துட்டு நம்ம வந்து நீங்க இன்னொரு ஒரு விஷயம், அன்எம்ப்ளாய்மெண்ட்காக நம்ம இன்ஜினியரிங்ல அதிகமா இதை நம்ம எம்ப்ளாய்மெண்ட் இல்லாத இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம சோசியல் டெக்னாலஜில ரொம்ப அடிக்ஷனா இருக்கும். அது வந்து அடிக்ஷன் மீன்ஸ் வந்து அது எஃபெக்டிவா யூஸ் பண்ணா ஃபைன். ஓகே, ஒரு நம்மளை டெவலப் பண்ணக்கூடிய காரியங்கள் நம்ம பயன்படுத்தினால் நல்ல விஷயம். அதை தவிர்த்துட்டு அந்த சோசியல் நெட்வொர்க், தேவையில்லாத அன்வான்ட் திங்ஸ் நம்ம அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்றோம். நம்மளை செல்ஃப் டெவலப்மெண்ட் காட்டிலும் நீங்க மற்ற விஷயங்களுக்கு வந்து ஒரு இன்ஸ்டாவா இருக்கட்டும், ஒரு ஃபேஸ்புக் ஆகட்டும், தேவையில்லாத விஷயங்களுக்கு அதை எஃபெக்டிவா நீங்க பயன்படுத்தினால் ஓகே. அதை தவிர்த்துட்டு நம்ம அதிகமா அடிக்ஷனா இருக்கனால சோசியல் நெட்வொர்க்ல நம்ம நம்மளை டெவலப் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் குறைகிறது. அதனால அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக வருகிறது. ஸோ நம்ம அன்எம்ப்ளாய்மெண்ட்டை குறைக்கணும்னா நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கிரியேட்டிவிட்டி மைண்டோட இருக்கணும். கிரியேட்டிவிட்டி டெக்னிக்கல் ஸ்கில் இருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்கில் பேஸ்டு எஜுகேஷனோட நீங்க படிச்சீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் இந்தியால கண்டிப்பா நம்ம போக்கிடலாம். அதுதான் நம்மளுக்கு அன்எம்ப்ளாய்மெண்டோட ரீசன்ஸ். இதுதான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரேதர் தென் மார்க்ஸை விட நம்மளுக்கு ஸ்கில் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றீங்க. ஸோ சிஜிபிஏ விட ஸ்கில் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றீங்க. கண்டிப்பா உண்மையில ஒரு விஷயங்கள் என்னன்னா, நான் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் நான் பார்த்துருக்கேங்க. 8.8 சிஜிபிஏ 9 சிஜிபிஏ இருக்கும் சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அவங்க என்னன்னா ஒரு புத்தக குழு மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம அதை அப்படியே என்ன பைஹார்ட் பண்றாங்க, படிச்சதை அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டு என்ன படிச்சிருக்கோம் அதை வாமிட் எடுக்கிற மாதிரி எக்ஸாம். பட் ஆனா பேசிக்ஸ் ஃபண்டமெண்டல் கான்செப்ட், ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ, பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்னாலும் சரி, எல்லாத்துலயும் லேகிங். ஓகே, அப்போ மார்க் என்ன, நம்மளுக்கு மார்க் எசென்சியல் தான், மார்க் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் தான். பட் அட் மீன் டைம் நம்ம ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ்ல நீங்க தரவா இருந்தோம்னா கண்டிப்பா உங்களுக்கு ஈஸியா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டிப்பா கிடைக்கும். நம்ம இந்தியாவிலேயும் நம்ம எஜுகேஷன்லயும் சரி, எஜுகேஷன் சிஸ்டத்துல நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ்
பேசிக் ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ல ரொம்ப லேகிங்கா இருக்கு. ஸோ அதை நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு அதை நம்ம டெவலப் நம்மளை கத்துக்க ஆரம்பிச்சோம்னா கண்டிப்பா வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட்டை நம்ம குறைச்சிடலாம். ஸோ இப்போ வந்து +2 முடிச்சுட்டு ஒரு பையனா ஒரு பொண்ணை வந்து இன்ஜினியரிங் போறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்றாங்க. ஜாயின் பண்ணிட்டு 4th இயர் அவங்க வெளியில வரும்போது வந்து அவங்களுக்கு வந்து அவங்க வந்து எந்த மாதிரி ஸ்கில்லாம் அக்யூர் பண்ணணும், அண்ட் தென் வாட் ஷுட் தே டூ டு பி a குட் இன்ஜினியர்? எஸ், ஓகே. இது வந்து நான் மெயினா வந்து 2 பேருக்கு நான் சொல்ல விரும்புறேன். ஒன்னு ஆஃப்டர் +2 முடிச்சுட்டு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் போறவங்களுக்கும், இன்னொன்னு இன்ஜினியரிங் இப்ப படிச்சுக்கிட்டு இருக்கவங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் சொல்ல விரும்புறேன். நீங்க வந்து இன்ஜினியரிங் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான், நீங்க இன்ஜினியரிங் சூஸ் பண்ண பிறகு நீங்க வந்து அதுல வந்து மெயினா நீங்க கான்சென்ட்ரேட் பண்றது என்னன்னா, அதுல இன்ஜினியரிங் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா அதுல நிறைய சப்டிவிஷன்ஸ் இருக்கு. பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங்ல லிட்டரலி ஒரு 100 சப் பிரான்ச்சஸ் இருக்கு. ஒரு நீங்க ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்து நெட்வொர்க் இன்ஜினியரிங் தனியா இருக்கு, சாஃப்ட்வேர் டெவலப் பண்றதுக்குன்னு ஒரு தனியா ஒரு ஃபீல்ட் இருக்கு. அப்ப நம்ம வந்து ஒரு கேம் டெவலப்பர், அதுக்கடுத்து ஒரு ஆப், நிறைய ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், நம்மளுக்கு ஒரு ப்ரோக்ராமிங், எவ்வளவோ நிறைய ஃபீல்டு இருக்கு ஒரு இதுல. அதே போல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து எந்த ஒரு கோர்ஸ் சூஸ் பண்ண பிறகு நீங்க மெயினா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், அந்த ஃபீல்டுல உங்களுக்கு என்ன மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கு, என்ன மாதிரி ஃபீல்டுக்குள்ள நம்ம ஃபியூச்சர்ல போக போறோம், அதை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் திங் உங்களோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மீன்ஸ் நீங்க என்ன மாதிரி கோருக்குள்ள போக போறீங்க, என்ன மாதிரி கம்பெனிக்கு வேலைக்கு போக போறீங்க, அது என்ன மாதிரி ரெக்யர்மெண்ட்ஸ், அதை நீங்க ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணுங்க. செகண்ட் திங் வந்து ஃப்ரம் தி ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் இயர்ல நீங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்ண ஆரம்பிங்க. அது ரிலவெண்டா ப்ராஜெக்ட், சின்ன சின்ன மைனர் ப்ராஜெக்ட்ஸ் பண்ண ஆரம்பிங்க. வித் ஹெல்ப் ஆஃப் உங்க ஃபேக்கல்டிட்ட ஹெல்ப் கேளுங்க. தேர்ட் திங், நீங்க வந்து ஒரு கம்பெனில இந்த ரெக்கார்ட், இந்த ப்ரோக்ராமிங் உங்களுக்கு நாலேஜ் இருக்கு, கம்பெனி ஈஸியா எடுத்துக்கிறாங்க, இந்த சாஃப்ட்வேர் தேவை அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்க சாஃப்ட்வேரை கத்துக்கணும். நீங்க என்ன மாதிரி ஃபீல்டுக்கு போக போறீங்கன்னா அதை வந்து நீங்க கத்துக்கணும். தென் ஃபோர்த் ஒன்று, இன்டென்சிவ் ட்ரைனிங் கண்டிப்பாக போங்க. 4 வருஷம் இன்டென்சிவ் ட்ரைனிங் போங்க. ஏன்னா நம்ம அகடாமிக்கில் நம்ம படிக்கிறது ஒரு மாதிரி இருக்கும், ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸ் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அப்படின்றப்ப இன்டென்சிவ் போகிற பர்பஸ் என்னன்னா, இன்ஸ்டா ட்ரைனிங் இன்டென்சிவ்லாம் வந்து போகிறதுனால நீங்கள் அங்கே வந்து ப்ராக்டிக்கல் ஓரியன்டான நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ண முடியும். அப்படி பண்ணீங்கன்னா நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருக்கிறப்ப இதெல்லாம் வந்து பியாண்ட் தி சிலபஸ். இது கற்றுக்கிட்டு அட் பேரலாக நீங்கள் உங்கள் சிலபஸையும் நீங்கள் கவர் பண்ணி பண்ணுறப்ப நீங்கள் வெளியில் வரப்போ ஒரு ஸ்கில்டு விட்டு நல்ல குவாலிஃபைடு இன்ஜினியராக வெளியில் வர முடியும். நல்ல ஒரு கம்பெனியில் நீங்கள் பிளேஸ் ஆக முடியும். கண்டிப்பாக அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஸோ நீங்கள் ஃபைண்ட் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். நான் இப்போ ஒரு குழந்தைக்கு நான் இந்த வேலைக்கு போகிறதுக்கு நான் விருப்பம், இந்த மாதிரி ஜாப் தான் எனக்கு சூட்டபிள் அப்படின்னு எல்லா குழந்தைகளுக்கும் தெரியும். சரிங்களா? இப்போ நான் மெக்கானிக்கல் எடுத்திருக்கேன்னா நான் மெக்கானிக்கலை வந்து ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகணும்னு எனக்கு விருப்பம் இருக்கு. ஆனால் வந்து நான் சாஃப்ட்வேர் கம்பெனிக்குள்ள வேலைக்கு போகணும்னு சொன்னால் முடியுமா? பாசிபிலிட்டிஸ் கிடையாது. ஸோ அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா குழந்தைங்க, எல்லா குழந்தைகளுமே 12th ஸ்டூடெண்ட்ஸாலும் படிக்கக்கூடிய இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்னாலும் உங்களே நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து டெவலப் பண்ணுங்கள். செல்ஃப் லேர்னிங் எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு வந்து பியாண்ட் த சிலபஸ்க்கு மேலே வந்து ஆன்லைன் கோர்சஸ்லாம் அவைலபிலிட்டியாக இருக்குது. NPTEL, அதுக்கடுத்து லிங்க்டின் லேர்னிங், நம்ம கோர்ஸரா, நம்ம நிறையா ஆன்லைனில் வந்து பிளாட்ஃபார்ம் இருக்குது கற்றுக்கிறதுக்கு. நம்ம பியாண்ட் த சிலபஸுக்கு வர்றதுக்கு அதெல்லாம் நீங்கள் கற்றுக்கங்க. என்ன ஃபீல்டுக்கு போகிறீங்களோ அது ரிலவெண்ட்டாக நீங்கள் கற்றுக்கிறப்ப கண்டிப்பாக நீங்கள் ஒரு குட் இன்ஜினியர்ஸாக நம்ம வெளியில் வர முடியும். நம்ம வந்து நம்மளுக்கு வந்து இன்ஜினியராக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம படிக்க போகிறப்ப அதுக்கு வந்து நம்மளுக்கு எல்லா பண்ணுறோம்னு நம்ம சொசைட்டிக்கும் பெனிஃபிட்டோட நம்ம பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். ஓகே. அண்ட் தென் லாஸ்ட்டாக ஒரு கொஸ்டின் என்னன்னா வந்து, இன்ஜினியரிங் அப்படிங்கிறது வந்து படிக்க வேண்டியதா கற்றுக்க வேண்டியதா? ஸோ லேர்னிங் ஆர் ஸ்டடியிங், வாட் இஸ் இன்ஜினியரிங் இஸ் அபவுட்? இன்ஜினியரிங் இஸ் ஒன் ஆஃப் த ப்ரொஃபஷனல் கோர்ஸ், ஒரு தொழில்நுட்ப கல்வி. சரிங்களா? நீங்க நார்மலா வந்து இதெல்லாம் பைஹார்ட் பண்றது, தொழில்நுட்பம் என்ன, ப்ராக்டிக்கல் ஓரியன்டோட நம்ம ஸ்கில் பேஸ்டோட நம்ம கத்துக்கக்கூடியது. ஸோ இட்ஸ் அபவுட் லேர்னிங். அதாவது லேர்னிங் வித் சாரி ஸோ இட்ஸ் அபவுட் லேர்னிங். ஆமா,
அப்ப வந்து நம்மளுக்கு வந்து நம்ம ப்ராக்டிக்கல் ஓரியன்டோட நம்ம கத்துக்கணும். அப்ப வந்து இது வந்து நாட் ஒன்லி நம்ம லேர்னிங் படிக்கிறது வந்து ஒரு சோர்சஸ் அவைலபிளா இருக்கும், நம்ம வெப்சைட்ல நிறைய மெட்டீரியல்ஸ் அவைலபிளா இருக்கும். அதை படிச்சுட்டு வந்துட்டு நம்ம இன்ஜினியரிங்ல அப்ளை பண்ண பாசிபிலிட்டிஸ் கிடையாது, ரைட்டுங்களா? இன்ஜினியரிங்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அந்த தியரிட்டிக்கா அப்படியே அதோட கான்செப்ட் அப்படியே நீங்க படிச்சுட்டு நீங்க ஒரு ப்ராக்டிக்கலா ரியல் டைமா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, சம் எரர்ஸ் வரலாம் மேபி. ஆனா வந்து அப்படி கிடையாது. நம்மளுக்கு வந்து படித்ததையும் தியரிட்டிக்கல் வித் கம்பேர் இதுல ப்ராக்டிக்கல் ஓரியன்டோட ப்ராக்டிக்கல் ஓரியன்டட் ஸ்டடீஸ். அதனாலதான் வந்து இது என்ன பண்றாங்க, இது ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ்ன்னு சொல்றாங்க. ஒரு இன்ஜினியரிங்னால எடுத்துக்கங்க, மெடிசன்னால எடுத்துக்கங்க, லாவா எடுத்துக்கங்க, இந்த 3 என்னதுன்னா ப்ரொஃபஷனல் கோர்சஸ். ஏன்னா வந்துட்டு நீங்க இப்ப தியரிட்டிக்கலை படிச்சுட்டு அப்படி நம்ம ஒண்ணு அப்ளை பண்ணி பார்த்தா தான் அதோட நம்மளுக்கு கூட என்ன மாதிரி டிஃபெக்ட் இருக்கு, என்ன ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கு அப்படி நம்மளுக்கு தெரியும். இப்ப நான் ஒரு மெடிசன்ஸ் படிக்கிறேங்க, ஒரு மெடிக்கல் படிக்கிறேன்னா படிச்சுட்டு நான் தியரிட்டிக்கலை படிச்சுட்டு நான் வந்து டைரக்டா போய் ஆப்ரேஷன் பண்ணிட முடியுமா? ஓப்பன் பண்ணிட்டு இந்த புக்கை எடுத்துட்டு இந்த இப்படி போட்டிருக்கு அப்படி பண்ணீங்கன்னா ப்ராப்ளம் வரும். அப்ப இதே ஒரு நீங்க ஒரு கம்ப்யூட்டர்ல ஒரு ப்ரோக்ராமிங் பண்றீங்க, நம்ம இதுல படிச்சிருக்கோம், இந்த மாதிரி நம்மளுக்கு டூல் போடணும் அப்படின்னு படிச்சோம்னா ரியல் டைம்ல பண்ணா எரர்ஸ் கண்டிப்பா வரும். அப்ப நம்ம வந்து ப்ராக்டிக்கல் ஓரியன்டோட படிச்சோம்னா கண்டிப்பா வந்து இது வந்து ப்ராக்டிக்கல் பேஸ்டு எஜுகேஷன் லேர்னிங், செய்முறை கல்வி அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதிரி. அதேதான். எஸ், ஓகே. அதுதான் வந்து நம்மளோட ப்ராக்டிக்கல் பேஸ்டு எஜுகேஷனால வந்து நீங்க வந்து ப்ராக்டிக்கல் ஓரியன்டோட படிங்க, கண்டிப்பா சக்சஸ்ஃபுல் இன்ஜினியரா ஆகலாம். ஓகே. ஸோ இன்ஜினியரிங் வந்து ஹேட் பண்றவங்களுக்கும் இன்ஜினியரிங் வந்து லைக் பண்ணி அது பண்றவங்களுக்கும் வந்து ஃபைனல் நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஓகே, ஃபைனல் क्वेश्चन ஆன் திஸ் இந்த இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷலா இந்த இன்டர்வியூல நான் ஃபைனலா நான் ஒன்று சொல்ல விரும்புறது என்ன, நம்ம நாடு இவ்வளவு, நான் சில மீம்ஸ் இதெல்லாம் பார்த்திருக்கேன், நம்ம நாடு வந்து இன்ஜினியரிங் இவ்வளவு தூரத்துக்கு டெவலப் ஆயிருக்குதுன்னா அது இன்ஜினியரிங்னாலதான். இன்ஜினியரிங் ஒன் ஆஃப் த மெயின் ரிசோர்ஸ். நம்ம நாடு இவ்வளவு ஒரு கண்ட்ரி, நம்ம இந்தியா க்ரோத் ஆயிருக்கக்கூடிய ஒரு மெயின் ரீசன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியர்னாலதான், இன்ஜினியரிங் அண்ட் இன்ஜினியர்ஸ்னாலதான். ஸோ அதனால வந்து நான் ஒரே ஒரு கைண்ட் ரெக்வெஸ்ட் சொல்றேன், ஒவ்வொருங்களும் நீங்க வாட் எவர் கோர்ஸ், வாட் எவர் ப்ரொஃபஷன்ஸ், எந்த ஒரு ப்ரொஃபஷனாலும் எடுத்துக்கங்க, அதுல வந்து நாட் ஓன்லி இன்ஜினியரிங், எந்த ஒரு கோர்சஸ்னாலும் சரி, அதுல நீங்க உங்களோட திறமையை நீங்க டெவலப் பண்ணீங்களா, உங்களோட கிரியேட்டிவ் மைண்டோட ஒரு ப்ராப்ளம் சால்விங்கோட, சொசைட்டில வரக்கூடிய ப்ராப்ளம் சால்விங்கோட நீங்க டெவலப் பண்ணீங்க, ஒரு யூனிக்னஸ், ஒரு தனித்துவமா இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு டெஃபினெட்லி ஜாப் கிடைக்கும். நீங்க ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ், இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க வந்து இஃப் யூ ஆர் ஹேவிங் குட் ஸ்கில்ஸ், கம்யூனிகேஷன்ஸ் அஸ் வெல் அஸ் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ், நீங்க ப்ராக்டிக்கல் ஓரியன்டட் ஸ்கில்ஸ் இருந்துச்சுன்னா டெஃபினெட்லி உங்களுக்கு ஜாப் கிடைக்கும், நல்ல ஒரு ஜாப் கிடைக்கும், நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. லிங்க்டின், நீங்க எந்த ஒரு வெப்சைட்ல ஒரு அஃபிஷியல் நம்மளுக்கு வந்து என்னென்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ், என்ன மாதிரி நம்மளை டெவலப் பண்றதுக்குள்ள வெப்சைட்ஸும் நாங்கள் கொடுக்குறோம். அதுல வந்து நீங்க பாருங்க, அதுல எல்லா ஃபீல்டுக்குமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கதான் செய்யுது. ஆனா ஒரே ஒரு ரீசன்ஸ் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்குனாலும் சரி, நம்மளுக்கு வேலை கிடைக்காததுக்கு ஒரே ஒரு ரீசன்ஸ் வந்து இஃப் யூ ஆர் நாட் ஹேவிங் ஏ குட் ஸ்கில்ஸ், நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்னாலும் இல்லை, டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் இல்லாதனாலதான், அந்த லேகிங் ஆகுறதுனாலதான் நம்மளுக்கு வந்து கிடைக்க மாட்டேங்குது. ஆனா நீங்க வந்து ஒரே ஒரு ரெக்வெஸ்ட், நீங்க உங்களை ஸ்கில்ஸை நீங்க டெவலப் பண்ணீங்கன்னா, உங்க டெக்னிக்கல் அஸ் வெல் அஸ் ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸை நீங்க டெவலப் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஜாப் கிடைக்கும், நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு இந்தியால. நம்ம ஒரு இந்தியாவை நல்ல growth-ஆன ஒரு நல்ல லெவலுக்கு கொண்டு போறதுக்கு வழிமுறைகள் இருக்கு. இந்த நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் சார் சொன்ன மாதிரி இந்த 2020 வல்லரசு நாடு, ஒரு சுப்ரீம் பவர் கண்ட்ரி ஆகிறதுக்கு நம்மளை மாதிரி ஒரு இன்ஜினியர்ஸ் வந்து நம்ம டிஸ்கரேஜ் பண்ணாம, ஒரு மீம்ஸ் கிரியேட்டர்ஸ், ஒரு கைண்ட்லி ரெக்வெஸ்ட் யூ ஆல், நீங்க வந்து இன்ஜினியரிங்ஸை வந்து எல்லாருமே இன்ஜினியர்ஸ் படிச்சவங்களே சில பேர் மீம்ஸ் கிரியேட் பண்றாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் வந்து ரியாலிட்டியை புரிஞ்சுக்கங்க, அதுல என்ன மாதிரி இருக்கு, நம்ம என்ன மாதிரி லேகிங்கா இருக்கு, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நம்மளோட கோர்ஸை வந்து என்னைக்குமே நம்ம விட்டு கொடுக்காதீங்க. நெவர் கிவ் அப். நம்மளோட கோர்ஸ் இன்ஜினியரிங்கை வந்து என்னைக்குமே விட்டு கொடுக்காதீங்க. இன்ஜினியரிங் படிச்சா வேலை இல்லைன்னு நினைக்காதீங்க, இன்ஜினியரிங் படிச்சா வேலை கண்டிப்பா இருக்கு. அவங்க இன்ஜினியரிங்கோட பெனிஃபிட் வந்து அவங்களுக்கு வந்து அப்பார்ட் ஃப்ரம் திங்கிங் அண்ட் வந்து ஒரு டிசிஷன்
எடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு டெவலப் ஆயிடும் நம்ம படிச்சோம்னா. ஆனா அதனால நீங்க வந்து நீங்க எந்த ஒரி பண்ணாதீங்க. மீம்ஸ் இதெல்லாம் பார்த்து நீங்க பயப்பட வேண்டாம். இன்ஜினியரிங் படிச்சா நீங்க நீங்க உங்க நாலேஜை டெவலப் பண்ணீங்கன்னா, இன்ஜினியரிங் படிக்கிற நாலேஜையும் உங்க ஸ்கில்ஸையும் டெவலப் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வேலை வாய்ப்புகள், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டிப்பா இருக்கு. நீங்க மீம்ஸையும் ரோல படிச்சு பார்த்துட்டு இன்ஜினியரிங் படிச்ச விஐபின்ற தாட்டை தூக்கி போட்டுட்டு இன்ஜினியரிங் படிச்சோம்னா நம்ம டெக்னிக்கல் ஓரியன்டோட நம்ம படிக்கிறோம், ப்ராக்டிக்கல் ஓரியன்டோட படிப்போம். படிச்சு நீங்க டெவலப் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல் இன்ஜினியர் ஆகலாம். ஃபைனலா ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடிக்கிறேன். அப்துல் கலாம் சார் கோட், all of us do not have equal talent but all of us have equal opportunities to develop our talent. எல்லாத்துக்குமே ஈக்குவல் டேலண்ட் இருக்காது, பட் ஆனா எல்லாத்துக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த நம்ம இந்தியால இருக்கு. ஸோ நீங்க உங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நீங்க டெவலப் பண்ணி ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல் பீப்புளா எந்த ஒரு ப்ரொஃபஷனலாலும் நீங்க வரலாம். ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சனா வர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். விஷ் யூ ஆல் த பெஸ்ட் ஆல் யங்ஸ்டர்ஸ். காட் பிளஸ் யூ. ஃபைன். நம்ம இந்த இண்டிபெண்டன்ஸ் டேல எல்லாருமே நம்ம எடுத்துக்குவோம். நம்ம ஒரு அன்எம்ப்ளாய்மெண்ட் இல்லாம நம்ம என்ன மாதிரி முறைகள் நம்ம ஃபாலோ பண்ணணும், ஒரு நம்ம நாட்டை எவ்வளவு நல்ல growthல ஒரு நம்ம சக்சஸ்ஃபுல் இந்தியா ஒரு டெவலப்டு கண்ட்ரியா கொண்டு வர்றதுக்கு நம்ம எல்லாரும் எஃபர்ட் எடுப்போம். ஒரு நம்ம வந்து மீம்ஸோ எதையும் பார்த்து நீங்க பயப்பட வேண்டாம். நம்ம இந்தியால நிறைய ஒரு சக்சஸ்ஃபுல் பீப்புள்ஸ், நிறைய அதிக இளைஞர்கள் கொண்ட நம்ம நாடு. அதுல வந்துட்டு நீங்க உங்களை மனசு தளர விடாம நீங்க எந்த ஒரு ப்ரொஃபஷனல் எடுத்தாலும் அதுல வந்து உங்களை டெவலப் பண்ணிக்கிட்டு நம்மளையும் நம் நாட்டையும் முன்னேற்ற நம்ம முயற்சி பண்ணுவோம். ஒரு வளமான நாடை கொண்டு வர்றதுக்கு அனைவரும் ஒன்றிணைந்து நம்ம செயல்பட என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மிஸ்டர் ரூபன். தேங்க்யூ. தேங்க்யூ. நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸ்க்குலாம் ஆன்சர் கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். அப்படி இல்லைன்னா கீழே கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள், உங்கள் கொஸ்டின்ஸை சொல்லுங்கள். கண்டிப்பாக நாங்கள் அதுக்கு ரிப்ளை பண்ணுவோம். இப்போது ஒய் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் ஆர் நாட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு இப்போ ஒரு வீடியோ போட்டிருக்கோம். கூடிய சீக்கிரம் ஒய் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் ஆர் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வீடியோ போடுவோம் நம்புகிறோம். நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. நீங்கள் இல்லை நான் இன்ஜினியரிங்கை ஹேட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா எதுக்கு ஹேட் பண்ணுறேன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். முக்கியமாக இந்த வீடியோ ரொம்ப ஒர்த்து அப்படின்னு நினச்சிங்கன்னா நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.